Anite Tarek, yeah. Indian politics, economy, how we talk. Three hosts, one voice, Malaysian, Indian strong. Anite Tarek, singer, long. Tarek hot. Salam sejahtera dan வணக்கம் kepada semua. எல்லாருக்கும் வணக்கம். Sorry, welcome to Anne Tetare Show. I'm Jonathan Vela and on my on my left, Justin is together with us today. ஹலோ எவ்ரிவான், வணக்கம். எங்க உங்களோட டீ ஜஸ்டின்? சொல்லுங்க, டீ கையிலே இருக்கு. டீ கையில இருக்கா? கையிலே ரைட்டு. என்ன அண்ணன் தேத்தாரே ஷோனா டீ கையிலேயே இருக்கணும். சரி, a place where ideas brew, opinions are respected and conversation matter. Taking a தேத்தாரே today, இன்றைக்கு நம்மோடு கூட ஒரு நபர் வந்திருக்கிறாரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்பால், இப்போது நெகிரி செம்பிலானில் நம்மளுடைய மாநில தேர்தல் வரப்போகுது. அப்போது இந்த நெகிரி செம்பிலானை குறித்து we going to understand the dynamics of நெகிரி செம்பிலான், என்ன நடக்குது அங்கே, எப்படி எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமான ஒரு வாலிபன், யங் வைப்ரண்ட் மேன் who is the future for politics, I will say, and he's there already. He's not new, but he has been there for a while. கொஞ்சம் நாட்கள் அவர் அங்கே இருக்கிறாரு. பாலிட்டிக்ல என்னன்னு நன்றாக அறிந்திருக்கிறார். அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் நெகிரி சிம்லால ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ சப்போஸ் டு பி லுக்ட் அப் டு இஸ் மை டியர் ஃப்ரெண்ட், our dear friend சுகு ஃப்ரம் ரம்பாவ். ஸோ சுகு, டீ ஸோ டீ இல்லாமல் நிகழ்ச்சி ஆரம்பிக்க டீ முடியாது. இல்லாமல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுல ஒரு சேர்ஸ் பண்ணிக்கலாம். மேபி சுகு The நீங்கள் teachers தான். பாட்டுக்காரங்க. கண்டிப்பா இது ஒன்றும் இல்லை, தீட்டா. ஏன்னா அண்ணன் தேத்தாரே ஷோ. சரியா? ஸோ சுகு, மேபி உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் அறிமுகம் படுத்தலாம். நேயர்களுக்கு, உங்களுக்கு தெரியாதவர்கள், உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நேயர்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. என் பேர் வந்து சுகுமாரன் சுப்பிரமணியம். நான் ரொம்பாவ் மக்கள் நீதி கட்சி கடையன் கட்சியோட உதவி தலைவர். தற்போது மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரோட ஆய்வாளர், ரிசர்ச்சராக இருக்கேன். ஸோ இது 2வது தவணை. மொதல் டேர்மில் ஒரு OIB அடிப்படையிலையும், இன்னொரு 2ஆம் தவணைக்கு வந்து இன்னொரு ஆட்சிக்குழு உறுப்பினருக்கு வந்து ஆய்வாளராக இருக்கிறேன். ஸோ இந்த கட்சியில் இந்த பயணம் பார்த்திங்கன்னா 2013. ஸோ 2013 வந்து ஏன் எல்லாம் வந்து 2007 2006 அந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால அவுக்கு என்ற அந்த ஒரு சட்டம் இருந்துச்சு. ஸோ மாணவர்கள் வந்து அரசியலில் வந்து தீவிர அரசியலில் இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் படித்து முருக கொன்வகேஷன் ஆஃப்டர் த கொன்வோ கிரேட் 2012க்கு அப்புறம் 2013 தான் நம்ம வந்து கட்சியில் சேர்ந்தோம். ரொம்பாவ் தொகுதியில் ஒரு சாதாரண சேர்ந்தோம் அப்படி சொல்லுங்க. நீங்கள் மாத்திரமா இல்லை சிலர் சேர்ந்தா? மணிக்கும் நான் வண்டி தான் சேர்ந்தேன். அதன் பிறகு தான் என்னோட இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்தேன். அப்போவே நீங்கள் ஒரு லீடர் தான். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர்கள்லாம், உங்கள் கூட இருக்கிறவங்களாம் நீங்கள் கொண்டு மக்கள் நீதி கட்சியில் சேர்த்துருக்கீங்க. உண்மை. ஏன்னா அந்த பகுதியில் வட்டாரத்தில் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தனால அந்த ஒரு 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 அறிமுக அடிப்படையில். நீங்கள் பிறந்தது இருந்த ரொம்ப பார்லிமெண்ட் நாடாளுமன்ற இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடத்துல மண்ணின் மைனர் நீங்கள். ஆமாம். ஓ, சூப்பர்ப்பா. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அப்போல்லாம் என்ன கூட படித்து கிரேட் பண்ணவங்களாம் வந்து சில பேர் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் போனாங்க. அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இருந்துச்சு. எதிர்கட்சியாக போயிட்டு கஷ்டப்பட முடியாது, ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துட்டா அதுக்கான அனுகூலங்கள்லாம் அனுபவிக்கலாம், இல்லை சுலபமாக பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்துச்சு. எனக்கு வந்து போராட்ட அடிப்படையில் போகணுன்னு ஒரு சிந்தனை இருக்குது. அப்போ நீங்கள் கஷ்டத்துலேயே வந்துட்டீங்க கட்சி உள்ளுக்கு. கட்சி டைமில் கஷ்டப்படுற ஒரு கட்சி கூட அவங்க இணைந்து இருக்கிறீங்க. ஆமாம். உங்களுக்கு ஒரு வாழ்த்து. நிறைய பேர் ஈஸியான பார்த்து தான் எடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு டஃப் கரடு முரடான ஒரு பார்த்து எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி சுக்கு, நானும் சுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயத்தில் வந்து ஒன்றா பயணம் செஞ்சுருக்கோம். 2016 நினைக்கிறேன். இப்போ சிவராஞ்சையோட பெரும் வெள்ளம் பின்னாங்கில் பார்த்தீங்கன்னா பெரும் வெள்ளம் 16 தான் நினைக்கிறேன் சுகு. அவன் ஒன்றா போயிட்டு அங்கே இருக்கிற மலாய்க்கார நண்பர்களை இது கம்பத்தில் வந்து சரியான வெள்ளம் அங்கே போயிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் வந்து அந்த
மக்கள் நீதி கட்சியோட வந்து ஒரு யூனிக்னு சொல்ல முடியும். எல்லாரும் போயிட்டு அங்கே போயிட்டு மலாய்க்காரங்களாம் வந்து வர வைக்கிறாங்க. நாங்கள் ஒரு பெரிய இந்திய நண்பர்கள்லாம் போய் படையாக பூந்தோம் இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு. எனிவே சாரி சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அந்த அந்த வகையில் அவர் ஜஸ்டின் அவர் சொன்ன நண்பர் ஜஸ்டின் அவர் சொன்ன மாதிரி ஸோ இந்த மக்கள் நீதி கட்சி பல்லின கட்சி. ம். பல இன மக்கள் சேர்ந்து சபாசார வகை மக்கள் கொண்டு இந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு இனம் சார்ந்து இல்லாதனால எங்களுக்கு அனைத்து இனத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால் அவங்களோட மொழி கலை கலாச்சாரத்தெல்லாம் கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த பயணம் அப்படியே தொடர்ந்து மாநில இளைஞர் பகுதி செயலாளராக நியமனம் 2015 ம். அப்போல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். சில இடர்பாடுகள்லாம் இருந்தது. ஆமாம். அதன் பிறகு 2018 பிறகு மாநில இளைஞர் பகுதி தேர்தல் குழு தலைவராக இருந்தேன். ஜேபிஆர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம். அதன் அடிப்படையில் 2022 கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மாநில ரெண்டாவது தொகுதி இளைஞர் பகுதி துணைத் தலைவராக ஆனேன். ஓகே. மாநில இளைஞர் பகுதி செயலாளராக இருந்தேன். ம். ஸோ அதுபடி 2025 கட்சி தேர்தல் வந்தது. அது தொகுதியில் இளைஞர்களுக்கான அந்த வயது முடிஞ்ச பிறகு ஓகே. தொகுதிக்கு போயிட்டேன். ஸோ இளைஞர் பகுதி முடிஞ்சு சாபாங்கன்று அழைப்பாங்க, அங்கே போயிட்டேன். ஏன்னா 35 வயசு இப்போ உங்களுக்கு எவ்வளோ சுகு? அது பப்ளிக்காக சொல்லக்கூடாதா? பாடுறா, பொம்பளை தான் வயசு கேட்கக்கூடாதுங்க. ஆம்பளாட்ட கேட்கலாம். அப்போ இல்லை நம்ம வந்து இந்த இளைஞர் சொல்லும்போது அந்த இப்போ எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறேன். பரவாயில்ல, சரி வச்சுங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க சுகு. 40 பிலோ. சரி, 40 வாலிபர் தான். ஏன்னா கடையில் கட்சியில் 35 வயதுக்கு மேற்பட்டு இளைஞர் பகுதியில் இருக்க முடியாது. ஸோ நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். சரி. ஸோ அப்புறம் தொகுதியோட உதவித் தலைவராக தேர்வு பெற்றேன். போட்டி போட்டு வெற்றி பெற்று உதவித் தலைவராக இருக்கிறேன். சூப்பர். அதன் அடிப்படையில் எங்கள் சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கு, இன்னும் தொடரும். கண்டிப்பாக தொடரட்டும். தொடர வேண்டும். அப்போ கண்டிப்பாக தொடரும். ஏன்னா இப்போது சுகு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அவருடைய லிஸ்ட்டு சொல்லும்போது அந்த பட்டியல் வந்து அடிக்கிட்டே போகலாம். தட் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ஸ் ஜஸ்டின் ஐ திங்க் சுகு இஸ் தே நாட் லைக் இப்போ தான் தேர்ந்தெடுத்து இப்போ தான் தெரிஞ்சு அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து இப்போது திடீர்னு ஹீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பீப்புள் டி வாண்ட் டு கம். பட் அந்த அடிப்படை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பட்சத்தில் தான் அவங்க டக்குன்னு கிடைக்கல, டக்குன்னு கடுப்பாயிருவாங்க. அது நிறைய இருக்குது. இப்போது எல்லா கட்சியிலும் இருக்குது நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதில் அந்த கட்சியிலையும் இருக்குது, இயக்கங்களும் புது இயக்கங்களும் இருக்குது, பொதுவாகவே இருக்குது. ஜஸ்ட் அந்த உச்சத்துக்கு போயிட்டு டக்குன்னு கீழே இறங்கும்போது ஒரு சலிப்பு தட்டி போயிடும். ஆமாம். அப்போ நான் போன பாதை சரியில்லைன்னு வேற பாதைக்கு போட்டோம். கரெக்ட். ஸோ அதில் தான் உங்கள் நண்பர் தானே வரும். யார்? டோன்ட் டச் தேர். எனிவே சுகு, இன்னைக்கு நீங்கள் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக எதுக்கு நம்ம வந்து விஷயம் உங்கள்கிட்ட வந்து சேகரிக்க பார்க்குறோன்னா, நெகிர் சிம்லான் மாநிலம் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டது. இப்போ தேர்தலை வந்து எப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. 18ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், 1ஆம் தேதி 8ஆம் மாதம் வந்து தேர்தல் கரெக்டா? ஸோ ஓகே, இது கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒரு ஆங்கிலத்தில் பிஸான்னு சொல்லுவாங்க. ஒரு திடீர்னு வந்து ஒரு விஷயம் நடந்த விஷயம் நெகிர் சிம்லானில். ஏன்னா அது எங்களுக்கு அதாவது நம்ம பார்த்த வரைக்கும் அது வந்து ஒரு நெருக்கடியில் தள்ளப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அதனால வந்து ஆட்சியை கலைக்க சூழ்நிலை. ஸோ உங்கள் கருத்து இதை கொஞ்சம் ஒட்டி பேச முடியுமா? ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். அது ஒரு பெரிய ஒரு விஷயங்கள், நம்ம சில விஷயங்களை தொட்டு பேச முடியாது. பொதுவான விஷயம் சொல்லிடுறேன். நெகிர் சிம்லான் மாநிலம் வந்து 2023 8ஆம் மாதம் வந்து தான் தேர்தல் வந்து மாநில சட்டமன்ற தேர்தல் முடித்தாங்க, 6 மாநிலத்தோடு சேர்த்து. ஸோ நம்மளுக்கு வந்து 2028 மட்டும் இன்னும் டைம் இருக்குது, ஆட்சி காலம் இன்னும் இருக்குது. ஸோ இந்த 8ஆம் மாதம் இந்த ஆகஸ்ட் வந்தால் தான் 3 வருஷமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மாநில அரசாங்கம் அமைச்சு ஒற்றுமை அரசாங்கமாக இருந்து, அது முன்னுக்கு நம்ம தனியாக பக்கத்தில் ஆட்சி தனியாக இருந்தோம், அதுக்கப்புறம் ஒற்றுமை அரசாங்கமாக வந்தோம் இல்லையா. ஆட்சி அமைக்கும் பொழுது நல்லா சிறப்பாக தான் இருந்துச்சு, நல்லா சிறப்பாக ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த மனஸ்தாபங்கள் எங்கே உருவானுச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இங்கே துரோகம் மட்டும் நடந்திருக்கு. துரோகம் தான் சொல்கிறீங்க? துரோகம் நடந்திருக்கு. ஆமாம். அதாவது ஒரு கூட்டணியில் பெரிய கட்சியாக இருந்தால் சின்ன கட்சி அப்படின்ல எல்லாமே சமமாக இருக்கணும். ஏன்னா அந்த கட்சியோட தொகுதிகள் அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்றம் குறைவெல்லாம் இருக்கும். ஓகே. ஒரு சில ஒரு 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 சந்தர்ப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு நண்பன் முதுகில் குத்தக்கூடாது. நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சோம், கரெக்டாக கொண்டு போகணும், கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல்
ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உள்ளுக்குள்ளேயே அமர்ந்து அப்போ இவ்வளோ நாள் வேலை செஞ்சு தான் அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கா ம் இல்லை ஆட்சியை கவுத்துட்டு தான் வரதுக்கான முயற்சி பண்ணாங்களான்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே ஸோ 2 பாரிசார் நேஷனல் மற்றும் பக்கத்தான அரப்பன் சேர்ந்து அமைச்ச ஆட்சி 31 தொகுதிகளை கொண்டு 2-3 பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டி இன் நிகிஸ்மன் அசம்பிளி. ஆமாம் அப்புறம் அந்த 27 ஏப்ரல் ம் 24, 25, 26 அதுக்கு முன்னுக்கு வந்து 24 தான் வந்து நம்மளுடைய அந்த அசம்பிளி நடந்தது. அது முன்னுக்கு அந்த மாநில அஹ், அரண்மனை கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடி இருந்தது. அது ரொம்ப அதை தொட்டு பேச விரும்பல. அது உயர்மட்ட பிரச்சனை, அதை நம்ம பேசக்கூடாது. அரசியல் அதை மைய புள்ளியாக வச்சு ஆரம்பித்தது தான் இந்த அரசியல் நெருக்கடி இன்னைக்கு மாநில தேர்தலுக்கு வந்து விட்டுருக்கு. மக்கள் திரட்டி கொண்டு போய் இந்த பிரச்சனை தள்ளி விட்டுருக்கு. ஸோ அதுக்கு தீர்வு வந்து மந்திரி பேச கழிச்சிட்டாரு. அதன் அடிப்படையில் எந்நேரத்துலையும் அந்த ஆட்சி கவுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால மாநில சட்டசபையை கலைச்சி தேர்தல் வெளியிட்டாச்சு. மக்களோட முடிவுக்கு நம்ம திரும்பி விட்டுட்டோம். தேர்தலை சட்டசபையை கழித்தா மறுபடியும் இவர்களே வந்தாங்கன்னா அதே பழைய குருடி கருதுவை தொடர்றீங்க அப்படி தான் இருக்கும். அதே கதை தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போது மாநிலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அரசாங்க ஊழியர்களாக பகிர்ந்து வரீங்க, அரசியலில் நீங்கள் இருக்கிறீங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்போது 2/3 மெஜாரிட்டி வித் பாரிசார் நேஷனல் அந்த 24, 25 அந்த டேட் சொன்னீங்களே, அதில் அவர் வாட்ஸ் ஃபார் வாஸ் இஸ் நேமா ஜலாலுddin ஹரிஸா அலியாஸ் திஸ் காய். அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு வேறு, நாளைக்கு வேறு, நாளான்றைக்கு வேறு, அப்புறம் வேறு, இப்படியும் வேறு, அப்படி இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவர் மறுபடியும் ஜெயிச்சாருன்னா அது தானே நடக்கும். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஸோ வாட் இஸ் த ரீசன் ஆஃப் இப்பயே கலைக்கிறது? ஒரு 2-3 ஒரு வாரமாக நம்ம பார்த்துருப்போம் அந்த வார்த்தை போரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜோஹர் மாநிலத்திலும் சரி, அந்த அங்கேயும் மாநில தேர்தல் நடக்க போது, நிகிஸ்மாலும் சரி, நம்ம தனித்து போட்டி போட போகிறோம். 36 தொகுதியும் தனித்து வேட்பாளரை அறிவிக்க போகிறோம். பக்கத்து சார்பாக மக்களோட ஆதரவோட தனித்து ஆட்சி அமைக்கணும். அதுதான் 5 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஓட்டத்துக்கான நல்ல சிச்சுவேஷன் அமையணும் எதிர்பார்க்குறோம். இல்லை இப்போ மக்களோட ஆதரவு சொல்கிறீங்களா? எப்படி இருக்குது நீங்கள் தேதிக்கு? நாங்கள் அங்கே உள்ள ஆள் இல்லை, நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி தெரியுது ஆதரவு? மக்களோட ஆதரவு குறிப்பாக இந்த பிரச்சனைகள் சர்ச்சை முடிஞ்சு இப்போ எப்படி இருக்குது? 2 விஷயமா எப்படி இருக்கு பார்க்குறீங்க? இந்த இந்த பிரச்சனைகள் நடந்து வந்து மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டிருச்சு. அதிருப்தி இருந்துச்சு அவங்களுக்கு. யார் மேலே அப்படின்னா இந்த பிரச்சனை உருவாக்கணுங்க மேலே அதிர்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் அதை நம்ம பயன்படுத்தி ஆட்சி அமைக்கணும் இல்லை. நம்ம இந்த மாநிலத்தை இவ்வளோ நாள் செஞ்ச சேவைகளில் திட்டங்கள் அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட திரட்டி கொண்டு போயிருக்கிறோம். யாரும் கொண்டு போக மாட்டாங்க 2 வருஷத்தில். ஸோ மக்களை திரட்டி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா செஞ்ச ஒரு வேலைக்கான பலன் நம்மளுக்கு வரும்ன்ற ஒரு மக்கள் மேலே உள்ள நம்பிக்கை தான். ஏன்னா கடைசியாக அவங்க தான் நம்மளோட எஜமானர்கள். அந்த அன்னைக்கும் இதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்க தான் எஜமானர்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் காரணம்னு. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது ஜோர் முன்னாள் என்பி சொன்னார், நம்ம டிஏபி கூட உட்காரல டேபிளில். அப்போது அதை சொன்னனாலே தானா, இல்லை அது சொன்னனால ஆந்தனி லாக்கும் அவங்களோட டீமோ டிஏபியோ, ஏன்னா அவங்க தான் கூட, அவங்க வந்து எம்பிகிட்ட பேசியோ இல்லை பூபார் பண்ண சொன்னதோ அது காரணமாக இருக்குதா? ஏன்னா பொதுவாக வெளியே பார்க்கும்போது இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எப்போ வேணாலும் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எம்பி அப்படி சொன்னனால, இப்போ இவர் சொன்னால நீ பூபா பண்ண, அதுக்கப்புறம் நான் நிகிரிசமேன் பூபா பண்ணுறேன் அப்படின்னு ஆந்தனி லாக் சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுது. ஓகே, நம்ம எந்த கோணத்தை இதை பார்க்கணும் அப்படின்னாக்கா, நிகிரிசமெல்லாம் 27 ஏப்ரலே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆமாம். அப்போ அதன் அடிப்படையில் சென்ற மாதம் வந்து ஜோஹரில் பக்கத்தான கன்வென்ஷன் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜோஹர் 22 ஜூன் தான் ஒரு ஸ்பெஷல் சிட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க அசம்பிளியில். அப்படி பார்த்தீங்கன்னா 1 ஜூனே கழிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து 1 year ப்ளஸ் -1 year இன்னும் இருக்குது அவங்களோட ஸ்டேட் அசம்பிளியோட பீரியட் முடியறதுக்கு. அவர் சொன்னனால அரசியலில் வந்து இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பஸ்ஸை கேசன்னு சொல்லுவாங்க, பஸ்ஸை பொலிட்டிக்ஸு. ஸோ அந்த அடிப்படையில் சொன்னது தான். அவர் இன்னைக்கு கழிச்சா நாளைக்கு கழிக்கின்ற சுச்சுவேஷன் நிகிரிசமல் அன்றைக்கி இல்லை. அதுவும் பல ப்ராசஸ்கள் முடிஞ்ச பிறகு தான் அன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமையே இந்த 5 ஜூனை அன்றைக்கி தான் ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணாங்க. அது வார்த்தை போர்கள், வார்த்தை ஜால் அரசியலில் சகஜமான ஒரு விஷயம். ஒருத்தர் பேசும்போது நம்ம எதிர்த்தால் ஒரு சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் நடந்தது. அதை வச்சு நிறைய ட்ரோல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஏன்னா. ஸோ அப்போனா மக்களுக்கு தெரியும். இப்போ ஏன் இதை நான் என்னோட கேள்வியாக இருந்ததுன்னா ஜஸ்டின்னு, இது மக்களுக்கு தெரியணும் என்னதான் காரணம். இப்போ பாரிசார் நேஷனல், அம்னோ இவர்கள் செய்த அந்த கொலப்படியில் தான் இந்த தேர்தல் நடைபெறுது. ஏன் நம்ம இது இம்பார்ட்டன்ட்னா ஜஸ்டின்,
நெகிரி சம்மிலான் தான் மலேசியாவில் ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. நம்பர்ஸ் வைஸ் லேங்கோ, ஆனால் பெர்சன்டேஜ் வைஸ் வந்து இட்ஸ் நெகிரி சம்மிலான். அப்போது நம்ம தமிழில் இருந்து சொல்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு புரியணும், தெரியணும் என்ன நடந்திருக்குது. மேபி நீங்கள் அது கொஞ்சம் டச் பண்ணலாம். நான் சொல்கிறது கண்டு தானே 15% ஆஃப் இந்தியன்ஸ் இந்த நெகிரி சம்மிலான். ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியும். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் சின்ஸ் வி ஆர் த ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வாய்ஸில் நெகிரி கூட இருக்கிறனால ஸ்டேட் கவர்மெண்ட் நெகிரி சிம்லான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யுது. ஏன்னா நம்மளுடைய அதாவது நெகிரி சிம்லானுடைய மந்திரி பஸ்ஸா வந்து பகதன் ஹரப்பான அதாவது காடிலான் கட்சி சேர்ந்தவர். அப்போது எப்படி இதை பார்க்குறீங்க இந்தியர்களுக்கு எப்படி? பிகாஸ் காடிலான் அடோன் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஸ்ரீ தாஞ்சோங் ஒன்று இருக்குது. ஆமாம், ஸ்ரீ தாஞ்சோங் ஒன்று தான் இருக்குது. ஸோ மற்றது குணா இருக்கிறாரு, அப்புறம் அவர் பேர் என்ன அருள் இருக்கிறாங்க, வீரா இருக்கிறாங்க, ஃபியூ பீப்பிள். ஸோ காடிலான் சார்பாக ஒருத்தர் இருக்கார். ஸோ சின்ஸ் த எம்பி இஸ் காடிலான் யூ வில் நோ மோ மாநிலத்தில் இருக்கிறீங்க. ஸோ மேபி நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லலாம். இந்தியர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யுது? ஓகே, அந்த ஓகே நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு வருவோமே, அப்போ சரியாக இருக்குது நம்ம விஷயத்துக்கு வரத்துக்கு. ஸோ 2018 அந்த 14வது பொதுத் தேர்தலில் வந்து நம்ம முதல் தடவையாக 20 சட்டமன்ற உறுப்பினரோட மாநில ஆட்சி அமைச்சிருந்தோம். ஆமாம். அதில் வந்து 2 ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மலேசியா சாதனைகளில் சரித்திரத்தில் சொல்லலாம் முதல் 2 இந்திய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அமைஞ்ச முதல் மாநிலம் நெகிரி சிம்லான். ஆமாம், அதாவது ஒய்பி யாருக்கு? ஒய்பி வீரப்பன் அண்ட் ஒய்பி அருள். அது 2 பேரும் டிஏபி 15. ஆனால் பக்கத்தான சார்பாக இருந்த இந்தியர்கள்லாம் பேசுவோமே அந்த அடிப்படையில். அப்புறம் மாநில துணை சபாநாயகராக மாண்புமிகு டாக்டர் ரவி அவர்கள் முதல் நெகிரி சிம்லானில் முதல் துணை சபாநாயகராக ஒரு இந்தியர் அமர வச்சு அழகு பார்த்தது பக்கத்தான. ஓகே, அவருக்கு அடையாளங்கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் நெகிரி சிம்லான். இல்லை அப்படி பார்த்தா பேரால வந்து முதல் சபாநாயகர் வந்து மாண்புமிகு சிவகுமார் இருந்தார். அப்போ இந்தியா 2014 மனதிட்ட தேர்தலில் அவர் சபாநாயகராக இருந்தார். ஓகே ஓகே சொல்லுங்கள். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஏன்னா நெகிரி சிம்லான் மற்றும் ஸ்லாங்கூர் மாநிலம் பக்கத்து மாநிலோட கம்பேரிசன் எடுத்துக்கோம். ஸ்லாங்கூர் மாநிலத்தோட மலேசியா வருமானத்தில் ஒரு வழியில் 25 காசு ஸ்லாங்கூர் மாநிலத்தோட அந்த கேடி 36 காசுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏறி 36%. ஏன் தெரியுமா சொல்கிறாரு? எனக்கு ஸ்லாங்கூரில் உள்ள ஆள் பாருங்களேன் 36%. சார் மாநிலத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த மாநிலத்தோட அந்த வளர்ச்சி செயல்பாடு தலைமைத்துவம் அப்படி இருக்குது, அதனால் அப்படி போயிட்டு இருக்கு. ஆமாம், நெகிரி சிம்லான் மாநிலத்தில் வந்து வருமானம் அவ்வளோ பெரிய மாநிலம் இல்லை. ஸ்லாங்கூர் மாநில பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது எத்தனோ மடங்கு தான் ஸ்லாங்கூர் மாநில பட்ஜெட் நெகிரி சிம்லானோட கம்பேர் பண்ணிங்கன்னா. அந்த அடிப்படையில் 1.5 மில்லியன் முதல் கட்டமாக இஸ்லாம் அல்லாத விவகார பிரிவுன்னு ஒன்று திறந்து முதல் தடவையாக அந்த தொகை வந்து ஆலயங்கள், இஸ்லாம் அல்லாத வழிபடுத்தல் ஆலயம், சீனா ஆலயங்கள், கிறிஸ்துவ ஆலயங்கள், அப்புறம் அந்த புத்த ஆலயங்கள் இருக்குல்ல அந்த ஆலயங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த மானியம் இப்போ 2.5 மில்லியனில் இருக்குது. ஏன்னா மாநிலத்தோட வருமானம் பெருக மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் அதிகமாக போகுது. அந்த அடிப்படையில் மாநில பள்ளிகள், தமிழ் பள்ளி, சீன பள்ளி, ஏன்னா இங்கே மாநிலத்தோட சின்ன வருமானன்றதுனால பொதுவான விஷயங்கள் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய அனுகூலங்களை இந்தியர்களுக்கு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் உதவி செஞ்சுட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் நடக்குது. தமிழ் பள்ளிகளுக்கு மானியம் அதெல்லாம் கல்வி வந்து மத்திய அரசாங்கத்தோட வேலையாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் அவங்களோட பங்கு செய்கிறாங்க. ஸ்கூலுக்கு தமிழ் பள்ளிகளுக்கு நிலத்திலிருந்து பள்ளிக்கு மானியம், ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மானியம். சாரி, இது வந்து ஜஸ்ட் இன்டரப்ட். இது வந்து நம்ம கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இப்போது ஸ்லாங்கோவில் ஒரு இருக்குது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நெகிரியிலும் இருக்குது. அப்போ அதாவது ஸ்டேட் கொடுக்குதா இல்லை மந்திரி பஸ்ஸாக எம்பிஐ கொடுக்குதா இல்லை எங்கே இந்த மானியத்தை அவங்க இந்த மாநிலம் வந்து மாநில அரசாங்கத்துலேருந்து தான் போகுது, எம்பிஐ இல்லை. பொதுவாக வந்து மானியம் வந்து மாநில அரசாங்கத்தோட வந்து எம்பிஐ சொல்லும் போது அது என்ன சொல்லுவாங்க, அண்ணா ஷரிகாட்ல ஜிஎல்சி. அப்போ வந்து அண்ணா ஷரிகாட் அவங்க வந்து வேறு ப்ரோக்ராம்ஸ் செய்வாங்க. புரியுது. ஸோ இதை ஸோ த பீப்புள் வில் நோ, வில் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஸ்டேட் அதை கொடுக்குது. இப்போது அது வந்து அப்ளை பண்ணி வருதா இல்லை ஆட்டோமேட்டிக்லியே கொடுக்குதா?
அந்தந்த பள்ளிகளை வந்து சார்ந்து அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பத்தை வச்ச பிறகு மனு போடணும் கண்டிப்பாக. மனு போடணும். ஸ்லாங்கூர் ஆரம்பிக்கப்பட்டது தான். ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் பண்ணுறேன். ஸ்லாங்கூர் 2008 ஆட்சி பிடிக்கும் போது அப்பயே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு இல்ல, அது பாத்தீங்களா? இந்த மாதிரி நான் வந்து விழாவை பத்தி பேசணும்ல அந்த மாதிரினா கஷ்டங்க இல்லை. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து இன்னும் உண்மை தெரிய மாட்டேது. இடையில பார்த்தீங்கன்னா 2024 இது நான் சொல்லி தான் ஆகணும். 2024 வந்து கேகேபி இது இடைத்தேர்தல் வச்சாங்க. அப்போ அங்கே வந்து எம்பிஐ இதே எம்பிஐ மின்த்ரி பஸா இன்கார்பரேட்டட் அண்ணா ஷரிகேட் வந்து குலு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் குலு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வட்டாரத்தில் வந்து 9 தமிழ் பள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு 5000 வெள்ளி ஒரு மானியம் கொடுத்தாங்க. ஓகே. ஆனால் அதை வந்து தவறாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டு பாருங்கள் பிச்சை போடுறாங்க 5000 தான் கொடுக்குறாங்க தமிழ் பள்ளிக்குன்னு. ஆனால் அவருக்கு தெரியாது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் வந்து 4 மில்லியன் 40 லட்சம் வந்து அலோகேஷன் கொடுக்குறாங்க தமிழ் பள்ளிங்களுக்கு. எல்லாருக்கும் வந்து 30,000 40,000 50,000 பெரிய பெரிய தொகை தான் போய் சேருது. யாரும் பிச்சை போட கிடையாது. அதாவது இந்திய சமூகம் வந்து குறிப்பாக ஸ்லாங்கூரில் 2008 ஆலயமாக இருக்கட்டும், அதாவது இஸ்லாம் மத ஆலயமாக குறிப்பாக ஆலயங்கள், ஏன்னா ஆலயங்களுக்கு கூட ஆலயங்களாக இருக்கட்டும், தமிழ் பள்ளியாக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அதே தான் வந்து ஒரு சேம் மாடலாக வந்து பினாங் பக்கத்து அரசாங்கம் இன்றைக்கு வந்து நெகிழ்ச்சியம் அரசாங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மனு போட்டதுக்கப்புறம் எந்த பள்ளியும் இல்லை, பட் அவங்க வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் உங்களுக்கு சொல்ல முடியுமா? அந்தந்த அந்தந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி அந்த மானியம் வந்து ஏன் நான் எப்போ சொல்கிறேன்னா, இதில் பிஐபிஜி இருக்குது, எல்பிஎஸ் இருக்கிறாங்க, இப்போ புது பெட்ரோல்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன அரசாங்கம் ஸ்கூலுக்கோ இது ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பியூரோக்ரஸியில் வந்தபோது தான் அந்த மெனு இதெல்லாம் போடும்போது தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கிவிங், அவங்களுக்கு அந்த எலோகேஷன் இருக்குது அப்படின்ட்டு உண்மை. அதாவது தேவைகள் அடிப்படையில் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான முறையான விண்ணப்பங்கள் இருக்கிறது சகஜம் தானே. நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது அதுக்கான விண்ணப்பங்கள் முறையாக போட்டால் தாங்க கதவு தட்டினா தாங்க வந்து கொடுக்க முடியும். அது நம்ம செய்யணும் அந்த வேலையை. சில பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா செய்யாமல் கேட்காம வந்து கொடுக்க மாட்டாங்க சொல்கிறது தப்பு தானே. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டு கேட்குறப்ப வீட்டுக்கு வரீங்க, இந்த இதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம சேர்த்து பேச முடியாது. அதோட கான்செப்ட் வேறு, இதோட கான்செப்ட் வேறு. அதாவது கம்பேர் ஆப்பிள் டு ஆப்பிள் சொல்கிறேன். இது ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயும் நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அப்போது இது தான் ஆமாம் சொன்னீங்க 5 வருஷமாக பார்க்க முடியுது. எல்லாருமே இதே டைலாக் தான் சொல்கிறாங்க. என்னென்னா 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வரீங்க இது சினிமா டைலாக். அடிப்படையில் வி மஸ்ட் நோ. இப்போ ஐ திங்க் இதை மறுமுறை கூட சொல்லலாம். இது நீங்கள் போய் கேட்டதா கேளுங்கள் கொடுக்கப்படும், கட்டுகள் திறக்கப்படும், அப்படிதான். அப்போது யூ மஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க். அப்போது தட் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை ஸ்கூல் இருக்குது நெகிரியில்? 61 தமிழ் ஸ்கூல். 61 தமிழ் ஸ்கூல், தமிழ் பள்ளிகள், அப்புறம் ஆலயங்கள். ஐ திங்க் எனக்கு என்ன கேள்விப்பட்டீங்கன்னா, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தவறாக ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை நெகிழ்ச்சியம்னால. இன்னும் வந்து பிரச்சனைகள் வந்து அது ஒன்று. ஆமாம், அது அட்லீஸ்ட் ஃபேக்ட். அது நெகிரி அப்படின்னு போய் பார்த்தா மற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி இந்தியர்களுக்கு எதிராக இல்லை. அண்ட் இப்போ வந்து கிரிமிட்டேரியமுக்கும் ஒன்று செய்கிறீங்க சில நெகிரியில். ஓகே. இந்த 2018 திருட்டு கொஞ்சம், ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்போ இஸ்லாம் அல்லாத துறை வந்த பிறகு அது மாண்புமிகு அருள்குமார் தான் அதோட ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தார். அது ஒரு திட்டம் வகுத்தோம். இருக்கிற வீடமைப்பு திட்டத்தில் வந்து எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா பழைய ஹவுசிங் ஏரியாஸ் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஸ்கீமெல்லாம். ஸோ புது ஹவுசிங் ப்ராஜெக்ட் வரும் பொழுது இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் எல்லாத்துக்குமான ஒரு முறையான ஒரு வழிகாட்டை உருவாக்கி வச்சுட்டோம். இவ்வளோ பேர் அங்கே இருந்தான் அப்படின்னாக்கா, ஸோ ஆளுங்களுக்கு நிலம் ஒதுக்கணும். அடுத்த வாரம் இன்னொரு 10 20 30 40 வருஷத்துக்கு வரும்போது இந்த பிரச்சனை வராது. அந்த அடிப்படையில் தான் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம வந்த பிறகு இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு ஆலய பிரச்சனையும் வர்றதில்ல. அப்புறம் இந்த கிரேமத்திரியம் பார்த்தீங்கன்னா பிரதமர் துறை கீழே வந்து பிரதமர் வந்து ஒரு 20 மில்லியன். ஸோ அந்த அடிப்படையில் சென்ற வெள்ளிக்கிழமை தான் வந்து ரெப்பா மாண்புமிகு வீரப்பன் அவர்களோட தொகுதியில் வந்து இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மின் சுழல் திட்டத்துக்கான பூமி பூஜை நடந்தது. ஆமாம், இந்த மின் சுழலை கட்டுறது பார்த்தீங்கன்னா 2024 வந்து பிரதமர் வந்து அறிவித்தார். அப்போ வந்து அதெல்லாம் வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருந்துச்சு, லேன் இதெல்லாம் இருக்கும்போது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெகிரி செமினாரில் ஆரம்பிச்சிட்டாங்க, பேரால் ஆரம்பிச்சிட்டாங்க கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு மாநிலத்தில் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இது யாரோட ஏற்பாட்டோ, அது யார் இது பண்ணானா தொடங்கப்பட்டதுன்னா மிக அன்வாய் இப்ராஹிம் பிரதமர் தான் வந்து தெரிவித்தார்.
சொல்கிறாங்க இல்லையா, பிரதமர் ஒன்றுமே செய்யலை. என்ன செஞ்சார் எங்களுக்கு பிரதமர்? அது கொஞ்சம் சொல்லுங்க. என்னதான் செஞ்சாரு உங்க பிரதமர்? நானும் கேட்குறேன், சொல்லுங்க. சில சில பேர் நான் பார்த்துருக்குறேன். அவர் பிரதமராகி ஒரு ஒரு 4 மாதம் 5 மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த 4 மாதத்தில் என்ன கஷ்டப்படுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அந்த 4 மாதம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் 22 அண்ட் அபோவ்ல. ஆமா ஆமா. ஸோ இப்போ சில பேருக்கு அந்த உலகம் என்ன விலை ஏறினது கூட நம்மளுக்கு தெரியல. இவங்க மலேசியா போய் ஈரான் கூட சண்டை போட்டனால பிரச்சனை பண்ணனால நீ விலை ஏறிச்சுன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது அது வந்து அதை எப்படி ஏற்றுக்கிறது எனக்கு தெரியல. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் சொல்லிட்டு விட்டுட்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலி அது கொஞ்சம் நம்ம இதை பேசலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, வாட் ஐ சி தி ஸ்கூல்ஸ் ப்ளே இம்பார்ட்டன்ட் பார்ட். அதாவது தமிழ் மாநில அரசாங்கம் வந்து பள்ளி இது வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணணும். இந்த டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், தலைமை ஆசிரியர்கள் இவங்களாம் அந்த ரோலை ப்ளே பண்ணணும். பிகாஸ் அங்கே ஸ்கூலில் ஒரு 100 பிள்ளைங்க இருந்தால் அப்பா அம்மா சேர்த்தா 300 பேர். ஸோ அவங்களோட தாத்தா பாட்டி இதை வந்து சம்திங் தட் வி ஹேவ் டு டூ. அதாவது இஃப் வி ஹேவ் அ சான்ஸ் டு வி கேன் கால் பீப்புள் ஃப்ரம் எடுகேஷனாக கேபிஎம்ல நம்ம இதை சொல்லணும். ஏன்னா மேபி வேறு திட்டம் வெளில ஒரு என்ஜிஓ, ஒரு மாநில அரசாங்கத்தை சார்ந்து ஒரு என்ஜிஓ டு டூ திஸ் டாக்ஸ். ஏன்னா இது தெரிந்தால்தான் அவங்க மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் என்ன நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்ன செய்கிறாங்க சாரி என்ன ஜான், அப்போ அது என்ன சொல்கிறேன், மக்களுக்கு வந்து புரிந்தல். நான் திருப்பி இப்போ மொதல் எபிசோடில் அதான் சொன்னேன். இன்னைய தேதிக்கு வந்து என்ன சொல்லுங்க, டெக்னாலஜி பெருசாக வளர்ந்துருச்சு இன்றைக்கி வந்து. அப்போ அதை நோக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் தொலைபேசி சொல்லுவாங்க. இந்த தொலைபேசிக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன். இன்னும் சில நான் சொல்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க. கூகுளில் போய்ட்டு நிறைய விஷயம் தட்டி கேட்டிங்கன்னா அது பதில் கிடைக்கும். ஆனால் 100% தப்பு ரைட்னு சொல்லலை. பட் சில பேசிக் இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்கும். அதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ சுகு சொன்ன மாதிரி தான் நாட்டில் நடக்குது ஈரான் சண்டை, இதெல்லாம் வந்து எதுக்கு எப்படி பாதிக்க போகுது தான். இப்போ கூட பார்த்தா பிரதமர் அழகாக சொன்னார், 6ஆம் மாதம் வரைக்கும் வந்து 6ஆம் மாதம் அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனை சந்திப்போம், விலைவாசி ஏறும். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமஸ் ஸ்லாட் ஹோமஸ் சொல்லுவாங்க, ஹோமஸ் ஸ்டேட் வந்து திருப்பி சாத்திட்டாங்க. இதுதான் பிரச்சனை சுகு. கரெக்ட். ஸோ அந்த வகையில் வந்து அது பேர் வந்து கையடக்க கணினி. இது கையடக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். எல்லாமே கையிலே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குற விஷயத்த பார்த்து கடந்து அதை புரிஞ்சுட்டு போயிடும். அது உண்மையாக பொய்யான்னு ஆராயிறதில்ல குறைவு. ஆமாம். எது டாபிக் எது ஹெட்லைன் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு, அதுதான் நியூஸு, அதுதான் உண்மை. அதை நம்பிக்கிட்டு அதையும் ஒரு 4-5 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறோம். யாராவது மயக்க பிடிச்சிட்டு இன்னுங்க உங்களுக்கு வந்து பொறுமையாக இல்லையாங்க, அப்படியே இதாக பேசிட்டா அப்படின்னு வந்து இதாயிரும், எமோஷனல் ஆயிரும். அந்த எமோஷனல் ஆனவன ரொம்ப ஓவர் எமோஷனல் ஆயிரும். அந்த எமோஷனல் ஆனவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்க பேசுறது உண்மையாக போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம புரிதல் அடிப்படையில் முன்ன படிச்சிருப்போம்ல, எங்கேயாவது படிச்சிருப்போம், அதை அடிப்படையில் கொண்டு நம்மளும் காமெண்ட் பண்ணுவோம், பட் ஷேர் பண்ணுவோம். ஆமாம், இது இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஐ திங்க் ஷுட் இந்த என்ஜிஓஸ், இந்த ஆர்கனைசேஷன் ஆல் இவங்க தமிழ் ஸ்கூலுக்கு உள்ளுக்கு போகணும். நம்ம இப்போது நிறைய கிளப்ஸ் இருக்குது, சிலம்பம், கராத்தே, ஃபுட்பால், இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸ்கூல்ஸில். இந்த மாதிரி பொது அறிவை பேசுவதுக்கு, அதாவது ஜெனரல் நாலேஜை கொடுப்பதுக்கு, நாட் ஓன்லி மலேசியா, இன்டர்நேஷ்னல் ஜெனரல் நாலேஜ். இப்போது தமிழ் ஸ்கூலில் நம்ம இந்தியா பற்றி நிறைய வாசிப்போம். ஆனால் ஹவு பட் அதர் கண்ட்ரிஸ்? ஐ திங்க் வி ஷுட் கம் அப் வித் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி, ஏன்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் தான் நம்மளோட தேசத்தில் இருக்கிற இந்தியர்களுக்கு எதிர்காலமே. ஓகே, எஸ்பெஷலி தமிழ். இப்போ நீங்கள் கண்டிப்பாக தமிழ் ஸ்கூல், அப்போது அங்கே இப்போ ஓகே வந்துட்டீங்க, எத்தனை பேர் இந்த பயணத்தை அவங்க வந்து கடைப்பிடித்து போவாங்க. இப்போ நீங்கள் அது முடிச்சு அப்புறம் பல்கலைக்கழகத்தில் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் வரீங்க. ஸோ நவ் யூ சிட் ஹியர் as a politician and also as a ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஊழியராக இருக்கிறீங்க. அப்போது அப்படி இருக்கும்போது இதை வந்து ஐ மீன் as a ரோல் மாடல், எஸ், பட் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? how many people saw you, how many people knows you? ஸோ இதை வந்து மேபி சம்திங் வி ஷுட் திங்க் அபவுட். ஒரு தாட் ப்ரோவோக்கிங் தான் இது. ஸ்கூலுக்கு நம்ம இந்த பொது விஷயத்த நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா டிகிரியில் பிரச்சனையே இல்லை, எல்லா இந்தியர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? அதாவது கொண்டு போகிறது ஒரு சேட்டு இருந்தாலும் என்ன நினைக்கிறேன்னா, அது நம்ம ஆரம்பத்தில் சொன்னீங்களா, அந்தந்த தமிழ் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க அசம்பிளியாக இருக்கட்டும் அதில் பேசலாமே. கரெக்ட், அசம்பிளியில் பேசலாம். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த ஒரு வாரத்தோட இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே அசம்பிளி, அந்த எப்படின்னா நீங்கள் கேபினட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தோட அப்டேட் டிஸ்கஷன் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜும்பான் பர்சாம வர்க்க மந்த்லி இருக்குல்ல, அந்த மாதிரி போகும்பொழுது பள்ளியோட விவகாரங்களை சொல்ல பிறகு நாட்டு நடப்பை சிறிது புகுத்தலாம் பிள்ளைங்களுக்கு.
கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். பெரிய அளவுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியாது இந்த நம்மளுடைய தமிழ் பள்ளிகள். ஓரளவுக்கு மேலோட்டமாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரந்தாவ் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சங்காய் தோட்ட தமிழ் பள்ளியில் படித்தேன். இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர் சங்க தலைவராக இருக்கிறேன். ஸோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு போய் அந்த பள்ளிக்கு சேர்க்குறேன். அதை தவிர்த்து அந்த இருக்கிற தமிழ் பள்ளிகளுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம். அதோட அரசாங்க விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். மானிய தொண்டி இல்லாமல் விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். பள்ளிகள் இதை தவிர்த்து முன்னாள் மாணவர் சங்கங்கள் போய் சார்பில் போகிறத தவிர்த்து மாநில திட்டங்களும் மத்திய திட்டங்களும் கொண்டு போய் சில பள்ளிகளுக்கு அந்த திட்டங்கள்லாம் தெரியல. ஸோ கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரி அரசு சார்பா இயக்கங்கள், அது முன்னாள் மாணவர் சங்கமாகவும் இருக்கலாம். ஓகே, கரெக்ட். நல்ல விஷயம் அது. நல்ல விஷயம். நம்ம நான் பெற்ற இன்பம் பெருகு வையகம். எல்லாருக்கும் அனைவருக்கும் அதை போய் சேரும். இப்போ வி கம் பேக் டு திஸ் ஜஸ்டின். இதை கொஞ்சம் ஹாட்டாக நம்ம போயிடலாம். இப்போ மாநிலத்தை பற்றி கேட்டோம். த மீன்ஸஸில் நெகிரி ஸ்டேட் இடத்துல இது இங்கே கூட நான் சொல்லலாம். ஐ திங்க் ஐ கேன் சே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சாபாங் பார்லிமெண்ட்லேயும் அங்கே கண்டிப்பாக ஒரு இந்தியன் பிரதிநிதி இருக்கும் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில். அப்போது நீங்கள் தெரிய வேண்டியது, அப்போ நீங்கள் ஏதாவது கேள்வியும் கண்டிப்பாக நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இந்த பெட்டி விஷயம் ஜஸ்டின் சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் மீட்டருக்கெலாம் போய் நம்ம தேடணும். உண்மையாக கஷ்டமாக நம்மளுக்கு. இப்போ நான் பார்த்துருக்கிற சுகு அவர்களுடைய பொழுதுல அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கத்துவச்சாபாங்க இஸ் செனட்டர் நேம் ஜுஃபித்ரி. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மெட்ரிகுலேஷன் இந்த ஸ்கூல் படிப்பு சம்மந்தமாக போய் பேசியிருக்காங்க. ஸோ நாட் தட் தே ஆர் நாட் டூயிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ், யூ ஆர் ஜஸ்ட் ஒன் மெசேஜ் அவே, ஒரு மெசேஜ் இல்லை ஒரு கால் அவே தான். கால், ஸ்பீக் டு தம். ஸ்மால் பெட்டி திங்ஸை காட்டிலும் இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக பெரிய பெரிய விஷயம் அது நீங்கள் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். நான் வி கம் டு த கொஞ்சம் சீரியஸான நெகிரி பற்றி பேசிட்டோம். இப்போ எலெக்ஷன் கிட்ட வருது. ஓகே, இப்போது சுகு எந்த பகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க? நம்ம கட்சி பார்த்திங்கன்னா மக்கள் நீதி கட்சி. ஸோ நம்ம இருக்கிற தொகுதி நம்ம சாபாங் ரம்பாவன்றனால ஸோ கட்சி சார்பில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கிடப்பட்ட தொகுதிகளுக்கு தான் நம்ம விண்ணப்பம் செய்வோம். ஆமாம். ஸோ அது விண்ணப்பங்களாம் செய்தாச்சு. ரந்தாவ் சட்டமன்ற தொகுதிக்கு அது கட்சி தலைமை தான் அந்த முடிவு எடுக்கணும். கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம். ஒரு அரசியல் கட்சியில் ஒரு நிர்வாகத்தில் இருந்தோம்னா அந்த டிசிப்ளின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்த்துக்கள். அப்போ உங்களுக்கு அந்த அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது சந்தோஷம். ஏன்னா உங்கள் மாதிரி ஒரு நான் கண்டிப்பாக உங்களோட சேவைகளை பார்த்துருக்கேன். ஒரு இளைஞராக நானும் இளைஞராக இருந்து உங்களோட சேவை செய்யும் போது நிறைய பார்த்துருக்கேன். உங்க கூட இல்லை எல்லாரும் தான் பிலோ 14 சொல்லிட்டீங்களே. அப்போ கண்டிப்பாக நீங்கள் மண்ணின் மைந்தர், உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சந்தோஷம். அது நெகட்டிவாக சொல்கிறேன். ஆனால் அதே தருணத்தில் நானும் பார்க்குறேன் 2-3 சின்ன கட்சிகள் அவங்களும் கட்சி தான். அதாவது பர்சாத்தூர்லேருந்து வேட்பாளர்லாம் போட்டி போடுறாங்க. அப்புறம் MIPPன்னு போட்டி போடுறாங்க. இவங்களாம் அப்போ போட்டி போட பிளான் பண்ணுறாங்களா? என்ன கேள்விப்படுங்க நீங்கள்? அங்கே எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? வாய்ப்புகள் இருக்குது. இது ஜனநாயக நாடுகள் அனைவரும் அவங்களோட வாய்ப்பை பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்காங்க. ஸோ பட் நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா அது அவங்களோட ஜனநாயக உரிமை. பட் எந்த சிந்தனையில் கொண்டு போகிறாங்க? ஹெல்த்தி காம்படிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லாம் உண்மையிலேயே. அங்கே வந்துட்டு அந்த வெறுப்பை தூண்டுற வகையில் செயல்படக்கூடாதுன்றது என்னோட வேண்டுகோளாக இருக்கும். அப்படி அவங்க போட்டியிட்டா என்ன நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றது தான். முன்னாள் கட்சிட்டு இருந்தால் அவங்க அந்த கட்சியை போட்டும் குறை சொல்லிக்கிட்டு இங்கே நம்ம ஆளுகிட்ட நம்ம வாக்கு கேட்கக்கூடாது. நம்ம வந்தால் என்ன செய்ய போகிறோன்றதான் சொல்லி கேட்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாள் முன்னுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 நாள் அன்றைக்கி என்ன திங்கக்கிழமை இங்கே கரெக்ட். இப்போ என்னாச்சுன்னா 2 நாள் முன்னுக்கு இவர் ஹம்சா ஜெனரும் கட்சி திறந்துருக்காரு. ஓகேங்களா? இது ஓவாசன் திறந்துருக்காரு. அப்போ கட்சி திறந்துருக்காரு. அவர் பெரிகாத்த நேஷனில் இணையிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் தெரியல. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒரு இந்தியர் கட்சி உருவாகுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உருவாகுது. அது என்னென்னா தேர்தல் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா மக்கள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான். அது குறிப்பாக நெகிழ்சம்பன் மக்கள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான். எல்லோரும் பேசுவாங்கங்க, நல்லா என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் தயவு செய்து எல்லாத்தையும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் மெயின் சொல்கிற மாதிரி தயவுசெய்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவர் யார் எல்லாம் இப்போ அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். குறைக்கா சுகு உண்மை. நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னாக்கா வரது நம்மளுக்கு முன்னுக்கே தெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லை திடீர்னு வந்துட்டாலும் நம்ம யாருன்னு தெரிஞ்சு தான் வீட்டுக்குள்ளே விடுவோம் இல்லையா?
யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டுற மாட்டோம். அது நம்மளோட குடும்ப பாதுகாப்பு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது மாதிரி நம்மள ஆளக்கூடிய அந்த தொகுதியோட வேட்பாளராவோ இல்லை நம்மளோட பிரதிநிதியாக ஒருத்தர் சொல்லிட்டு வராரு அப்படின்னாக்கா அவர் யார் எவருன்னு விசாரிக்கணும். இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விவரங்களை பார்த்துட்டு அது உண்மையாக பொய்யான்னு விவரம் தெரிஞ்சு அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறேன். காரணம், இப்போ வந்துட்டு திரும்பி காணாம போயிடுவாங்க. அப்போ நீங்கள் தேடியும் பிரயோஜனம் இல்லை. Yeah. மண்ணீர் மைந்தர்களுக்கோ இல்லை இங்கேருந்து இதோட தொகுதியோட வளைவு நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா சிறப்பாக இருக்குன்றது என்னோட கருத்து. பட் அவர் போட்டிடுறது அவங்களோட ஜனநாயக உரிமை, அனைவரும் வரவேற்கிறோம். ஆமாம். ஸோ சுகு, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் எங்கே போட்டி போடுற வாய்ப்பு கொடுக்குறாங்களோ கட்சி கொடுக்குறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. நம்மளுடைய வாழ்த்துதல். வி ஹவ் நோன் ஈச் அதர் ஃபார் வாயில். என்ன நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்த சிறப்பாக செய்வீங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. கண்டிப்பாக என்ன மக்கள் உங்களுக்கோ கொஞ்சம் போய் சர்ச் பண்ணிப்பார். ரந்தாவ் ரம்பாவில் இருக்கிறவர்கள் அப்படியே அந்த இடத்துல போட்டிங்கன்னா வாழ்த்துதல் உங்களுக்கு. நிச்சயமாக இவங்க மாதிரி நிகரும் வரணும். அந்த சேவை சிந்தையோட மனுபக்குவத்தோடு வந்தால் மக்களுக்கு அது சரியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் டு அண்ணா தேத்தாரி ஷோ. நன்றி. நம்மளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வர்றது. ஒரு 2-3 வார்த்தை நீங்கள் நேர்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க. நான் வந்து இன்னும் இளைஞர் அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன், சில கருத்துக்கள் சொல்லலான்னு இருக்கேன். ஐ மீன் சில சுருக்கமாக இன்றைய காலம் வந்து ஜென்ஜி என்ற அந்த அழைக்கப்படக்கூடிய இந்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்கள் ஏஜ் வயலில் தான் இருக்கிறோம், ரொம்ப இல்லை. நல்லது கிட்டத்த உள்வாங்கி புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, அந்த நாட்டோட எதிர்காலமும் சரி எதுவுமே வந்து உங்களோட முயற்சியில் இருக்குது. இன்னொன்று, எந்த சாயலோடு சேர்ந்து போகணுமோ அப்படி கரெக்டான சுச்சுவேஷன் பயன்படுத்தி போங்க. உங்கள் எதிர்காலம் உங்களோட உங்களோட திட்டமிடல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட எதிர்காலம் அமையும். உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையும் அமைய போகுதுன்ற மாதிரி. அது உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அடுத்த நீங்கள் மற்ற விஷயங்கள், இப்போ வியாபாரத்துறைக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அரசியல் வந்தால் அந்த அரசியல்லையும் கொஞ்சம் இருந்துக்குங்க. அரசியல் பொது அறிவு தெரிஞ்சுக்கிறனால நீங்கள் அரசியல்வாதி அப்படின்னு இல்லை. பொது அறிவை தெரிஞ்சுக்கிட்டால் யார் உங்களை அப்ரோச் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான். ஆமாம், கரெக்ட். ஸோ இந்த விஷயங்களை நல்லா உள்வாங்கி தெரிஞ்சுக்கங்க. டிக்டாக் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். எல்லா விஷயம் வரும், எல்லாமே வரும். ஆமாம், நிறைய வரும். எது நல்ல விஷயமோ சீர்தூக்கி பார்த்து எடுத்துக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் எதிர்காலம் ரொம்ப கரெக்டாக அமையும். யார் வந்தாலும் யார் என்ன ஏது அந்த கேள்விகளோட அணுகுங்க. அதுதான் உங்களுக்கு பலன் அளிக்கும். இதுதான் என்னோட வார்த்தை, மிகையாக கருத்து, சிந்தனை. அருமையாக சொல்லி இதுதான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தான் வந்து கேட்கின்ற நேர்களாக இருக்கட்டும், குறிப்பாக இளைஞர்கள் ஜென்சியாக இருக்கட்டும், இதை வந்து கண்டிப்பாக அவங்க செவிசாய்க்கணும். ஏன்னா இது வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து டெக்னாலஜி இஸ் ஆன் யர் ஃபிங்கர் பிரிண்ட். ஐ மீன் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ அதனால் வந்து அதை நோக்கி நிறைய விஷயம் தவறாக கூட வரும், நல்லதாக வரும். நல்ல விஷயத்தை உள்ளே வாங்கிட்டு தெரிஞ்சுக்கிங்க, அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஓகே, மிக அழகாக முடித்தார் வேறு சகோதரர் சுகு. வெரி ஸ்போக்கன் வெல், told well. I wanted to ask him some of more sensitive questions, but தேர்தல் கிட்ட வரும். அதை சில விஷயத்தை மேபி வில் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கம் அகெயின். மேபி தேர்தல் ஜெயித்ததுக்கப்புறம் வைபி ஆயிடுவார். அப்போ கஷ்டமே நம்ம பரவாயில்ல. அப்படி இருந்தாருன்னு வச்சுங்களேன் இங்கே. ஸோ வாழ்த்துதல் உங்களுக்கு அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ பார்த்து கொண்டு இருக்கிற நேர்கள், until next time, keep the conversation going, keep the understanding going. என்ன கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குதோ உங்களோட காமெண்ட்ஸ் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேபி இஃப் இட்ஸ் ஃபார் சுகு, அது கண்டிப்பாக அவர் அதை பதில் கொடுப்பார் நம்மளுக்கு. இல்லை யார் வரணும், எப்படி சொல்லணும், எதை சொல்லணும், ஏதாவது புதிதாய் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் அண்ணா தேத்தாரி ஷோ. மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், ஜோனத்தன் வேலா. அண்ட் ஆல்சோ on my left. ஓகே, பார்ப்போம், சந்திப்போம். இன்னைக்கு பேசுனது நல்லா ஒரு
நிகழ்ச்சி என்னை ஒட்டி பேசின ஒரு டாபிக் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. திரு சுகு அவர்கள் நன்றி, ஜான் அவர்கள் நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you. See you all in the next episode. Thank you. Host, one voice, Malaysian and Indian strong. And the Tarik singer long. Tarik hot, discussion hot. What we think, what we not. We talk. And the Tarik, yeah. Podcast new, but we kick ass.